குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். திருநெல்வேலியில் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக பள்ளிகளில் மாணவர்கள் ஜாதி ரீதியாக மோதிக்கொள்ளும் சம்பவம் தொடர்கதையாகி வருகிறது. நாங்குநேரி மாணவன் மீது வீடு புகுந்து கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடங்கி அரசு உதவி பெறும் பள்ளி, தனியார் பள்ளி என பாரபட்சமின்றி அனைத்து பள்ளிகளிலும் 2 பிரிவுகளாக மாணவர்கள் மோதிக்கொள்ளும் சம்பவங்கள் நடக்கின்றன. திருநெல்வேலி நகர் பகுதியில் இருக்கும் சாப்ட்வேர் அரசு உதவி பெறும் பள்ளியில் புறநகரில் இருந்து 2 வெவ்வேறு ஜாதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் 9, 10ஆம் வகுப்பு படித்து வந்ததாக தெரிகிறது. அவர்கள் 2 குழுக்களாக தொடர்ந்து மோதிக்கொண்டு வந்துள்ளனர். ஒருவர் மீது ஒருவர் தாக்குதல் நடத்த திட்டமிட்டு கடந்த 18ஆம் தேதி அரிவாள், இரும்பு ராடு உள்ளிட்ட ஆயுதங்களோடு பள்ளிக்கு வந்ததாக தெரிகிறது. புத்தகம் வைக்கும் பைக்குள் ஆயுதங்கள் இருப்பதை பார்த்த ஆசிரியர்கள் அதிர்ச்சியடைந்தனர். அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களை பேக்கில் வைத்துக் கொண்டு வந்த ஒரு மாணவன் பள்ளியில் இருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டுள்ளான். இதில் தொடர்புடைய மற்றொரு பிரிவைச் சேர்ந்த 3 மாணவர்கள் தற்காலிகமாக பள்ளியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். ஆனால் பள்ளி நிர்வாகம் இது தொடர்பாக போலீசுக்கு தகவலோ புகாரோ அளிக்கவில்லை. சம்பவம் நடந்து 1 வார காலத்திற்கு பிறகே தகவல் வெளியில் வந்துள்ளது. இப்போது போலீசார் பள்ளியில் விரிவான விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக விரிவான விசாரணை செய்து அறிக்கை அளிக்க மாவட்ட கல்வி அலுவலருக்கு முதன்மை கல்வி அலுவலர் சிவக்குமார் உத்தரவிட்டுள்ளார்.